அதாவது இந்த வாரத்தினுடைய தலைப்பு 2025 தமிழ் புத்தாண்டில் ராசி பலன் சொல்லும் ட்ரெண்டிங் ஜோதிடர்கள் வெர்சஸ் செலிபிரிட்டிஸ். இதுதான் ரொம்ப சிம்பிளாக தலைப்பு வச்சுட்டோம். பஞ்சாயத்தே கிடையாது இந்த வருஷம். ஆரம்பத்திலே ஒரு சின்ன விளையாட்டோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாங்கிறது ஒரு திட்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு ராசியோட குணம் சொல்லுங்கள். இந்த வருஷத்துடைய அதோடைய பலன் குணம் சொல்லுங்கள். பலன் வேண்டாம், குணம் சொல்லுங்கள். மென்மையானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு முக்கியமான ராசிக்காரவங்க. மென்மையாக இருக்கிறவங்க முக்கியமான ராசி. அவங்க தலைமுடி வந்து சுருண்டு இருக்கும். தலைமுடி சுருண்டு இருக்கும். பல் வரிசை அழகா இருக்கும். பல் வரிசை அழகா இருக்கும். ஏகப்பட்டது சுருண்டு கிடக்கியா. அவங்க தான் ஹீரோ ஹீரோயினா நடிக்கும் வாய்ப்பு பெற்றவர்கள். ஹீரோ நடிக்க வாய்ப்பு பெற்றவங்க. ஏதாவது ஒரு செலிபிரிட்டிஸா உள்ள வந்தே ஆவாங்க. அந்த ராசி எங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது அவங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க. ஆப்போசிட்ல அவர் சொன்ன ராசி பலனுக்கு ஒத்து வர ராசி எது? சுருண்ட முடி, அப்புறம் என்ன சார்? பல் வரிசை நல்லா அழகா இருக்கு. மேல் பல் வரிசை நல்லா அழகா இருக்கும். சாந்தியக்காக பல் வரிசை ரொம்ப அழகா இருக்கு சார். 3 மணி நேரத்துல இது போயிரும் சார். அதனால சுருட்ட முடியல இல்ல. சுருட்ட முடி இது ஒரிஜினல் சுருட்ட முடி இல்லையா? இல்ல எல்லாரும் என்ன ஒரிஜினல் முடி தானே? உங்களுக்கு சுருட்ட முடி இருக்கா? எனக்கு இருக்கு சார். ஆமா சார், கொஞ்சம் ஹர்லிங் கேரா இருக்கும். பல்லெல்லாம் பாருங்க சார், நிறைய பேர் பல்லு அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தம்பிக்கு விக்கி சார். மை பக்கத்துல வச்சுங்க. பல்லு நல்லா அழகா இருக்கு, சுருட்ட முடியா இருக்கு. இது நிறைய பேர் சொன்ன விஷயம் சார். இல்ல இது ராசி தப்பா, ஜோசியரே தப்பாயிடும் சொன்னா. அவர் இல்லைங்க சார். அவர் ஆமா சார், நிறைய பெருமக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜிஸ்ட் என்னோட ஜாதகத்தெல்லாம் அமுச்சு விட சொன்னாங்க சார். எப்போ இன்ஸ்டால வந்து நம்மளோட ஆக்டிங்ஸ் மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ராசி வந்து தனுசு பூராட நட்சத்திரம் சார். இல்ல அவர் சொன்னதுக்காக ராசி நட்சத்திரம் மாத்திட்டீங்களா? உண்மையாவே ராசி அதானா சார்? என்னோட அஸ்ட்ராலஜி மேஜஸே அமுச்சு வச்சிருக்கேன் சார். தனுசு பூராடன்றது உலகத்துக்கே தெரியுமே சார். நான் எல்லாத்துலயுமே சொல்லியிருப்பேன் சார். எல்லா அந்த உலகத்துல நான் இல்ல சார். நாங்களும் இல்ல, நிறைய பேர் இல்ல சார். தனுசு பூராடம் கும்ப லக்னம் 3ஆம் பாதம் சதயம் சார். ஓகே. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சிவாஜி கணேசன் சாரோட ஜாதகமும் என்னோட ஜாதகமும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் சார், நிறைய நபர்கள் சொன்ன கூற்று. சிவாஜி கணேசன் சாருக்கு வந்து கேட்கிற பாக்கியம் இப்ப இல்ல சார். சிவாஜி கணேசன் சார், அதனால நீங்க தைரியமா சொல்றீங்க. ஓரளவு சொல்லுங்க, ஏக்கர் கணக்குல சொல்லாதீங்க. இல்ல சிவாஜி கணேசன் நியாயமா உங்களுக்கே கில்ட்டா இருக்கணும். ஆமா, இவங்க கேக்குறாங்க என்ன ஏன் சூஸ் சார். பண்ணீங்க? 12 ராசில ஒரு ராசி நினைச்சுக்கோங்க, அதோட குணாதிசயம் சொல்லுங்கன்னு சொன்னப்போ நீங்க ஏன் பர்టిక్యులரா தனுசு சூஸ் பண்ணீங்க? எனக்கு அந்த क्वेश्चन இப்ப வருது. அதாவதுங்க, இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ஒரு சிறந்த புத்தாண்டுங்க. பல வருடங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய யோகம் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்குது. காரணம் என்னன்னா 4 கிரகங்களும் பயிற்சி ஆகிற வருடம். அதில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அது ஒன்று தான் சின்ன குறை. ராகு வந்து 3ஆம் இடத்துல வர்றாரு, அது பெரிய விசேஷம். ராகு தான் சினிமாவுக்கு. 3ஆம் இடத்துல வரும்போது மிகப்பெரிய வெற்றி அடை போகிறீங்க. அடுத்தது, ஒரு ஜாதகத்தில் எப்போ வந்து கல்யாணம் ஆகும் அல்லது உடல்நிலை நல்லா இருக்கும் அல்லது பெரிய பாக்கியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்னு கேட்டால் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வரும்போது தான் அது கிடைக்கும். அப்போ தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல இப்போ குரு வர்றார். அதனால் அவங்க நினைத்ததெல்லாம் வெற்றியாகும். அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாப்பிள்ளை வரும். அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பெண் குழந்தைகளால் யோகம் கிடைக்கும். இல்லை முக்கியமான விஷயம், மாமியாரால் யோகம் அடைவீர்கள். ஓகே ஓகே. போன வாரம் மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் போய் பிரிச்சு விட்டு வந்தேன் சார். இல்ல சேர்ந்துருவாங்க. நான் தான் போய் பிரிச்சு விட்டு வந்தேன். இப்ப பாருங்க, ஷோ முடிஞ்சிட்டு போகும்போது நிறைய எனர்ஜி மாறி இருக்குங்கறாரு சார். ஹரி சார், சோ இந்த 12 ராசில தனுசு ரொம்ப நல்லா இருக்குங்கறனால ஃபர்ஸ்ட் அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாமா? ஆமாங்க. சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கதவுகளை தட்டிட்டே இருப்பாங்க சார். தனக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சா கூட விடாம தட்ட முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்க அந்த நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க. இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க. இருக்கேன் சார். மகர ராசி உத்திராட நட்சத்திரம். அவங்க வந்து கிடைக்க உத்திராடம். இன்னொன்னு என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். உத்திராடம். அவங்க வந்து திரும்பவும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எந்திரிச்சு நிக்கிற வரைக்கும் எதையுமே மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க தம்பி, நீங்க வந்து உத்திராடம் இல்லையா? ஆமா சார். அவங்க சொன்ன குணநலன் உங்களுக்கு இருக்கா? யா சார், கண்டிப்பா இருக்கு. திரும்ப போய் தட்டிட்டே இருப்பீங்களா? கண்டிப்பா. லாஸ்ட் 7 இயர்ஸா சார். லவ்வர் கதவியா, வாய்ப்பு கதவியா? இல்ல வாய்ப்பு கதவு. வாய்ப்பு வீட்டு கதவே தட்டுவாராம் சார். 11 மணிக்கு லேட்டா போவாப்லையா. சோ திரும்ப தட்டிட்டே இருப்பாப்ல. லாஸ்ட் 7 இயர்ஸா அவங்க சொல்ற மாதிரி நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் சார். அத முயற்சியா நீங்க விடாம பண்ணிட்டே இருக்கீங்க. எஸ். சார், அது வந்து நீங்க இப்போ கேட்டீங்கல்ல, லவ்வர் கதவை தட்டுவாங்களா அப்படின்னு. அவங்க யாருன்னா பரணி, பூரம், பூராடம். பாருங்க, ஆங்கர் மாதிரி லீட் எடுத்தாங்க பாருங்க.
நான் இங்கே லவ்வரை சொன்னவொடனே அங்கேருந்து லீட் எடுத்துட்டாங்க. மேடம் சொல்லுங்கள். பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரக்காரங்க. அவங்க வந்து ஒரு பொண்ணு பின்னாடி அவங்க திரும்பி அவங்கள பார்க்குற வரைக்கும் லவ் பண்ணுறேன்னு சொல்கிற வரைக்கும் முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரே பொண்ணு பின்னாடி போவாங்க. சும்மா எல்லா பொண்ணுகளையும் மீட் பண்ணுறவங்களா இருக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு பல பெண்கள் பின்னாடி போய் அவங்க சுத்த மாட்டாங்க. ஒரே பெண்ணை டார்கெட் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்க சொல்ற வரைக்கும் டார்ச்சர் இல்ல சார், டார்ச்சர் இல்ல. அவங்க தன்னை நிரூபிப்பாங்க அந்த பொண்ணுகிட்ட. தங்களுடைய அன்பை நிரூபிச்சு அவங்க அன்பை பெற ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து யாராரு சொன்னீங்க? பரணி, பூரம், பூராடம். நான் இவங்க சொன்ன 3 நட்சத்திரத்திலயும் கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த 3 நட்சத்திரத்துல ஒருத்தர், இந்த 3 நட்சத்திரத்துல ஒண்ணு பரணி நட்சத்திரத்துல எனக்கு ஒருத்தர் தெரியும். அவருக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது சார் இவங்க சொல்றது. பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. அப்ப துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்காரு அவரு. உங்க நண்பர் அவரு? ஆமா சார். பேர்லாம் சொல்லணுமா சார்? என்ன இருக்கு, துரத்தி யாரையாவது லவ் பண்றாரு, உங்களை தான் லவ் பண்றாரா என்ன? அப்படி இல்ல சார், அந்த குணம் வந்து எனக்கு தெரிஞ்ச, ஐ மீன் அந்த குணத்தை வந்து என்னால ஆமா கரெக்ட் அப்படின்னு டக்குனு கிளிக் ஆகுது எனக்கு. டக்குனு கிளிக் ஆகுது. ஆமா. இத வந்து பாடி ஷேமிங்னு நினைக்க கூடாது. சும்மா ஒரு இது கருத்துக்காக சொல்றேன். கொஞ்சம் கலர் கம்மியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சனியோட நட்சத்திரமா இருப்பாங்க. நம்ம சார் நடுவுல இருக்காருல்ல, பேர் எனக்கு திவர் சார், அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம். கரெக்ட் தான். கரெக்ட்டா? அதனால சொல்ல சொன்னீங்களா? நெத்தில கொஞ்சம் அடிச்சிட்டாங்களே. இங்க நார்மலா கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கவங்க எல்லாரும் சனியுடைய நட்சத்திரம் இருப்பாங்க சார். சனியோட நட்சத்திரமா இருப்பாங்க சார். என்ன சொல்லுவாங்க, நான் இதை ஆமோதிக்கிறேன்னா அக்செப்ட் பண்றேன், நான் ரிஜெக்ட் பண்றேங்கிறதுக்கு மறுக்கிறேன். நான் இதை நானும் உத்திரட்டாதி தான். ஆமா. நீங்க உத்திரட்டாதி. ஆமா. ஆனா கலரா இருக்கீங்க. அப்படின்னு ஆமா இல்லையா? ஒவ்வொரு பாதம் இருக்க பாருங்க. என்னோட நல்ல கலரா இருக்குமா? இதே பூசை வந்து ரொம்ப கலரா இருப்பாங்க. பூசை வந்து அதிகமான கலரு, நல்ல அதாவது உலகி அழகி போல் இருப்பாங்க பூச நட்சத்திரத்துக்காரவங்க. பூசம். மகர ராசி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது வந்து அழுக்கு ராசி. அழுக்கு ராசி. அழுக்கு ராசி. மகர ராசி என்பது ஒரு அழுக்கு ராசி. அப்போ இந்த மகர ராசியில் பிறந்தவங்கெல்லாம் அழுக்கா இருப்பாங்கன்னா நீங்க என்னதான் ட்ரெஸ் பண்ணாலும் அதை அழகுபடுத்த முடியாது. அழகுபடுத்த முடியாது. ஆனால் என்ன நீங்க பாருங்க, மகர ராசிக்கார் யாரா இருந்தாலும் சரிங்க, மகர ராசியில பிறந்தவர்களுக்கு நீங்க என்னதான் ட்ரெஸ் பண்ணாலும் அழகுபடுத்த முடியாது. அந்த ட்ரெஸ் அழகு கொடுக்காது. இது 800 கோடி பேர்த்த 12 பிரிச்சிங்கன்னா இந்த மகர ராசி அற்புதமா பொருந்தும். அப்படி உலகத்துல யாரெல்லாம் மகர ராசிக்கிறாங்களே அவங்க அழகு ராசியா இருப்பாங்க. அது நீங்க என்ன ட்ரெஸ் பண்ணாலும் அழகு கொடுத்தாது. மகர ராசி தான் சார். எப்படி இருக்கிறாரு அந்த ட்ரெஸ் அவரோட தூக்குதா? அந்த ட்ரெஸ் அவளுக்கு ஒன்றும் கலையா இல்லையே. நீ மகர ராசிக்காரன் நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகு தூக்காதுங்க. அப்படியா? அழகாக சார் இருக்காரு. அந்த ட்ரெஸ் பாருங்க, அந்த ட்ரெஸ் பாருங்க, அந்த ட்ரெஸ் அழகா இல்லையே சார். டம்மி ஆகுது. ஆரி சார் என் வைஃப் மகர ராசி சார். ஷீ இஸ் நோ மோர். அவ்வளோ அழகா இருப்பா சார். எந்த ட்ரெஸ் பண்ணாலும் அழகா இருப்பா சார். என் அம்மாவும் மகர என்ன ஹேர் ட்ரெஸ் பண்ணி விட்டாலும் அழகா ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க. எனக்கு இத்தனைக்கு ஷூட்டிங் சார் எனக்கு தெரிஞ்சு மகர ராசியில இருக்கவங்க எல்லாம் அழகா இருக்காங்க. நான் பாத்துர்க்கேன். ஒரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம சொல்லுவோம், இப்போ என் அம்மா அழகா இருக்காங்க, என் கண்ணுக்கு அப்படிதான் தெரிவாங்க. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவா எனக்கு க்ளோஸ் இல்லாத மகர ராசிக்காரங்க எனக்கு தெரியும், அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணா எலிகெண்டா நல்லா தான் சார் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து யுனானிமஸா சொல்ல முடியும். என்னுடைய ராசியே மகர ராசி தான். நான் ஆடம்பரமே பண்றது இல்ல. அதுக்காக அவர் மாத்தி சொல்றாரு சார். என்னதுக்காக இல்ல, நீங்க உலகத்துல மகர ராசிக்கார் யாரா இருந்தாலும் அவ்வளவு நீட் அண்ட் ட்ரெஸ் பண்ண முடியாது. அது எடுப்பா இருக்காது சார். ஒரு நிமிஷம் யாரும் பாத்துங்க சார். ஒரு நிமிஷம் சார். சார் நல்ல வெள்ளை சட்டை போட்டு கலையா இருக்கீங்களே. நான் சொன்னது பாருங்க, மகர ராசி திருவோண நட்சத்திரம் போறோம் ரஜினிகாந்த். மகர ராசி திருவோண நட்சத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் பிறந்ததும் மகர ராசி திருவோண நட்சத்திரம். சல்மான் கான் பிறந்தது மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். இவங்கெல்லாம் உலக சூப்பர் ஸ்டார் இந்திய அளவில். ஆனால் மக்களை கவர்ந்துருக்காங்க இல்லைங்களா, 7:30 நடந்தது, அதில் அவங்களுக்கு பிரச்சனை நடந்தது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7:30 இப்போ இந்த மார்ச் 29 முடிஞ்சிருச்சு. இதே ரஜினிகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது. படங்கள் நடித்தாலும் ஒரு பாட்ஷா மாதிரியோ ஒரு அண்ணாமலை மாதிரியோ எந்த படமும் ஹிட் ஆகலை. ஆனால் இப்போ 7:30 அவருக்கு முடிஞ்சிருச்சு மகர ராசியை பொறுத்த வரைக்கும். இப்போ வரப்போகின்ற கூலி படத்தை பாருங்கள். இந்திய அளவில் அது வந்து பிரமாதமான அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஈக்குவலாக 1000 கோடி தமிழ் படம் வசூல் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்கிற இடத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மகர ராசிக்கு 7:30 முடிந்து விட்டது. இப்போ வரப்போகின்ற இடமாகப்பட்டது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். ஆகையால் ஐயாவுடைய கருத்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சார். அவர் சொல்ல வர்றது என்னன்னா, மகர ராசிக்காரங்கள்லாம் அழுக்கா இருப்பாங்க அப்படின்னு இல்லை. அந்த ராசியோடைய அதிபதி வந்து சனி.
அதனால ஒரு சனி அதிபதியாக இருக்கிற ராசிக்காரர்கள் அப்படி இருப்பாங்கங்கிறது ஒரு பொது கருத்து தான். அதுதான் முழுமையாக அந்த ராசிக்கு அப்படின்னு கிடையாது. இப்போ அந்த ராசியில் 30 டிகிரிகள் இருக்கும் சார். 30 டிகிரிலையும் ஒவ்வொரு டிகிரிலையும் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ அவங்களோட சுய ஜாதகங்கள் தான் அவங்கள பற்றி முடிவெடுக்குமோ தவிர அந்த பொதுவாக 30 டிகிரிகளுக்கும் நம்ம ஒரே பலன் சொல்றது சரியா இருக்காது. இல்லை மேம், நான் சொல்றது நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் அவர் பொதுவாக வந்து 800 கோடியில் இருக்கவங்க எல்லாருமே இந்த 12 ராசியில் இது மட்டும்தான் அழுக்கான ஒரு ராசி சொன்னார்ல, அதுதான் நான் சொல்றேன். இல்லை சார், அது வந்து பொது பலன். இப்போ இவங்க ஐயா சொன்னார் சிம்ம ராசிக்கு வந்து அட்டம சனி, ஆனால் 11ல் குரு இருக்குன்னு. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து சிம்ம ராசி பூர நட்சத்திரம் இந்த தடவை ஆட்சியை பிடிப்பார், எழுதி வச்சுக்கோங்க. துலாம் ராசிக்கு ரெண்டாவது காதல் திருமணம் தான் சக்ஸஸ் ஆகும். முதல் காதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல முதல் காதல் ஃபெயிலியர் ஆயிருக்கும். முதல் காதல் ஃபெயிலியர் ஆயி ரெண்டாவது காதல் கூட ஓகே சக்ஸஸ் ஆகும். சார் திருமணம் ஒண்ணு தானே, காதல் தானே ரெண்டு. ஆமா. இதுக்கு முன்னாடி இருந்த கோச்சாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல அவங்க குழப்பத்தை தீர்த்துக்கிறாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி இருந்த கோச்சாரங்கள் கல்யாணம் ஆகி அந்த கல்யாணம் முறிவுக்கு பின் அடுத்த கல்யாணம் சரியா இருக்குமா இல்ல காதல்ல ரெண்டு இருக்குமான்னு கேக்குறாங்க. கல்யாணத்தை பத்தி பேசல, காதலை பத்தி தான் பேசுறோம். காதல் வந்து முதல் காதல் ஃபெயிலியர், ரெண்டாவது காதல் சக்சஸ் ஆகும். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னு இருக்கும்போது வேற்று ஜாதி வேற்று மதம் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகும். அப்படி இருக்காமா சார்? அது பொது பலன்ல பாத்துக்கலாம் சார், இருக்கலாம். அடி பிச்சு போடுவாங்க. எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்கிட்டீங்க. இல்ல அவர் சொல்றது கரெக்டான்னு கேக்குறேன். கரெக்டானா சார்? சார் வேற்று சாதி வேற்று அது ஃபர்ஸ்ட் இருக்காது, செகண்ட் இருக்கு, அதெல்லாம் கரெக்ட் சார். அதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. கரெக்ட். சார் கொஞ்சம் சார் அடுத்து இரண்டாவது காதல் அதுவும் கரெக்ட் தான். ஆமா, அது ஓகே, எல்லாமே கரெக்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுக்கு அந்த காதல் எதனால ஃபெயிலியர் ஆகுது, ஃபர்ஸ்ட் காதல் ஃபெயிலியர் ஆகுதுன்னா கொஞ்சம் வார்த்தையில நிதானமா இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு கோவப்படக்கூடாது. கேளுங்க, கோவப்படுவாங்க. நான் தான் எல்லாம் சொன்னது கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே பிரச்சனை வரும் இவங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு. சார் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாய்தான் சார் பிரச்சனை. வாய்தான் சார். அது துலாமாமா? அந்த சுவாதி இல்ல சுவாதி நட்சத்திரம். துலாம் இவங்க சுவாதி, நான் விஷாகம். சுவாதிக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி. சார் இங்க ஒரு விஷயம், மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் சாப்பிட்டுட்டு தான் குளிப்பாங்க. சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் போய் குளிப்பாங்க. அது வந்து அது மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கும். ஆமா சார், எப்பவுமே டெய்லி அப்படிதான் சாப்பிட்டு தான் போய் குளிப்பாங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம துலா ராசிக்காரருக்கு அடுத்து ஒன்று சொல்றேன், அவங்களுக்கு கருப்பை கோளாறு இருக்கும். என்ன சார்? கருப்பை கோளாறு இருக்கும். கருப்பை கோளாறு? ஆமா, பீரியட் ஒழுங்கா வராது, அதுல கருப்பை கோளாறு இருக்கும். அப்படின்னா கிட்னி ஸ்டோன் பிரச்சனை, அவங்களுக்கு வந்து இந்த கழிவுநீர் பாதை பிரச்சனை அதிகமா இருக்கும். ஆமா, இது வந்து 80% இருக்கும். ஏன்னா அப்ராக்சிமேட் தான் இது சொல்ல முடியும். நீங்கள் பலாபலன்லாம் கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் வச்சு பார்த்தா தான் மூவிங்கை வச்சு தான் தசாபதியை சொல்ல முடியும். சார் 3 ராசியை நான் ஒன் வேளை சொல்லிடுறேன். கடகம், விருச்சிகம், மீனம். இது 3மே என்ன காரணத்தோடு சொல்கிறேன்னா அது 3மே ஊமை ராசிகள்னு பேருங்க. ஊமையாக இருந்தால் தான் வாழ்க்கை ஜொலிக்கும், பேசுனா இப்படி மாட்டிக்கிறணும், அவ்வளோதான். சார் நான் வந்ததுலேருந்து பேசிகிட்டே இருக்கேன்றதுக்காக என் ராசியை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு உடனே அவங்க வந்து சைலண்ட்டாக இருந்தால் தான் எல்லாம் கரெக்டாக நடக்கணும். இது நான் ஒத்துக்கிறேன் சார். மீன ராசி சார். யாருமா? நான் மீன ராசி சார். நீ மீன ராசியா? அவங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன் சார். ஏதாவது ஒன்று நினைச்சோன்னா ஒருத்தர்கிட்ட போய் சொல்லிட்டோன்னா போச்சு சார், போச்சு, அவ்வளோதான். நான் டெய்லி என்கிட்ட சொல்லிக்கிறது அமைதியாரு. அவங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் சார். இந்த வாயை மட்டும் நான் வந்து இது பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யார்ட்டையாவது போய் சொல்லிட்டோன்னா அவ்வளோதான் சார், ஃபுல்லாக பிளான் கொலாப்ஸ் ஆகிடுது சார். சொல்லாமல் இருக்க வரைக்கும் போயிட்டே இருக்கு, எப்போ சொல்கிறோமோ அப்போ சரசரன்னு போயிடுது. ஸோ அது வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் சார். சார் எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட இப்போ ரீசெண்டாக கூட இப்போ ஏதாவது பிளான் இருக்குன்னா சொல்லாமல் நான் பண்ணிட்டு இருப்பேன். ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கேன், ஏதாவது லேப்டாப் ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ எங்கள் அப்பா வந்து என்னடா பண்ணுற சும்மா பண்ணுறேன் நோண்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சொல்றேன் அப்பா சொன்னா நடந்து தொலைய மாட்டேங்குதுப்பா, ஏப்பா இப்படி உயிரை வாங்குறேன். ஒரு பிளான் வச்சிருக்கேன் ஆனா சொன்னா நடக்காது, உனக்கு நடக்கணுமா வேண்டாமா? சரிடா சொல்ல வேண்டாம்டா. அப்புறம் எங்க அப்பா வருவார், திரும்ப ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். என்ன ஒர்க் பண்ணிட்டு இல்லடா சொல்லாதடா அப்படி போயிட்டு இருக்கு சார்.